ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 7/10/2023 இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இது செய்யும்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு அமைதியான நிலைமை வந்து இருக்கும். ஒரு கடன் பிரச்சனை இல்லைனா வந்து தொழில், ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்க படிப்பு, ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்ன நினச்சிட்டு பெருமாள் முன்னாடி இதை செய்கிறீங்களோ அதே மாதிரி நடக்கும். இது வந்து 3 நாள் வச்சுருக்க வேண்டும். இப்போ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அந்த மண் சட்டியில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருள் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி சின்னதாக போதும். அதுக்கப்புறமேட்டுக்கு பன்னீர், அப்புறம் ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், வெட்டிவேர். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு மண் பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து பன்னீர் நம்ம வாங்கி வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீர் ஃபுல்லாக அந்த மண் பாத்திரம் முக்கால்வாசி வரைக்கும் நீங்கள் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதில் ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுறணும். அதுவும் ஒரே ஒரு ஜாதிக்காய். நம்ம ஜாதிக்காய் வந்து அந்த பூஜை பொருள் விற்கிறாங்களோ அங்கேயே கேட்டாலே வந்து கிடைக்கும். அது அவ்வளோ நறுமணமாக இருக்கும். நீங்கள் அதை உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வந்து இப்போ பாலுலேயும் போட்டு குடிக்கலாம். ஜாதிக்காய் உடம்புக்கு நல்லது தான். ஸோ அதில் ஒரு ஜாதிக்காய் இருக்குல்ல, அந்த ஒரு ஜாதிக்காய் வந்து அதில் போட்டுருங்க. அப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸை வந்து அந்த பன்னீரில் போட்டிருக்கோம்ல, அந்த பன்னீரில் வந்து அந்த பச்சை கற்பூரத்தை வந்து நுணுக்கி விட்ருங்க. ஸோ நுணுக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு வெட்டி வேர் நம்ம வாங்கி வச்சுக்கோம்ல, சும்மா ஒரு 10 நார் இருந்தால் போதும். ஸோ அந்த வெட்டி வேரையும் வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக மூழ்க வச்சுருங்க. இப்போ நம்ம அதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வச்சுருக்கோம், ஏலக்காய், ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், வெட்டி வேர், இது எல்லாமே போட்டிருக்கோம். இதை எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈவினிங் டைம்லேயே பண்ணலாம். அதாவது 7/10/2023 சாயந்தரம். ஸோ இல்லைன்னா நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் 8 மணிக்கு தான் வருவீங்கன்னா அந்த 8 மணிக்கு நீங்கள் செய்யலாம். ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ நாளைக்கு சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நைட் ஃபுல்லாக வந்து சாமி ரூமில் வைக்கிறீங்க அப்படின்னா பரவாயில்ல, வச்சுருங்க. வச்சுட்டு இது எத்தனை நாள் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் சனிக்கிழமை நைட்டு வைக்கிறீங்க அப்படின்னா சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை நீங்கள் எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளில் வந்து பெருமாள் முன்னாடியே வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எந்த இடத்துல அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க வீட்டில், இப்போ ஹாலில் நீங்கள் குடும்பமாக வந்து ஹாலில் உட்காந்து பேசுவீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து வைக்கலாம். ஸோ நிறைய காற்று போகிற இடமா பாருங்கள். அப்போ தான் அதில் வந்து நல்ல நறுமணமாக வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்ல நறுமணமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம காற்றோடு கலக்கும்போது நம்ம வீட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வர மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அந்த மண் பாத்திரத்தை அப்படியே வந்து வைக்கலாம். ஸோ நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். பிள்ளைங்க நல்லபடியாக படிப்பாங்க, தொழில் முன்னேற்றம் இருக்கும், உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் திங்கக்கிழமை வரைக்கும் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் திங்கக்கிழமை ஈவினிங் டைம் இல்லை நைட் டைம், ஸோ எந்த டைம்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் பன்னீர் கொட்டியிருக்கோம்ல, ஸோ அந்த பன்னீரை வந்து வீடு ஃபுல்லாக வந்து தெளிச்சிடணும். ஒரு வெத்தலையை வச்சுக்கிட்டு அந்த பன்னீரை வந்து தெளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஜாதிக்காயும் ஏலக்காயும் இருக்கும் ஒன்று, அதை வந்து சும்மா உரலில் போட்டு பவுடர் மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதை வந்து காய வச்சு தான் பொடியாக்கணும். ஒரு வெயிலில் வந்து ஒரு 2 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணிக்கோங்க. அந்த பொடியை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு சாம்பிராணிலாம் போடுவீங்களா, அப்போ வந்து அதை வந்து தீபம் மாதிரி வாசனையாக வந்து காட்டிக்கோங்க. வீட்டில் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சாம்பிராணி போடும்போது அது 2ஐயும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம பன்னீர் போட்டிருக்கோமா, அந்த பன்னீரை வந்து அந்த ஒரு வெத்தலை வச்சுக்கிட்டு வீடு முழுக்க வந்து தெளித்து விட்டுருங்க. அப்புறம் அந்த வெட்டி வேர் இருக்குல்ல, அந்த வெட்டி வேரை வந்து நம்ம செடிக்கு ஏதாவது போட்டுடலாம். ஸோ அதனால் நம்ம வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரிலாம் இல்லை, நமக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் ஆயிரும்.
அந்த மண் பாத்திரம் வந்து நீங்கள் அகைன் வந்து பூஜை பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரம்னாலும் எடுத்துக்கலாம். மண் பாத்திரம் தான் பெஸ்ட்டு. மற்றபடி இந்த பித்தளை பாத்திரத்தில் அதிலலாம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா செய்ய வேண்டாம்னு தான் சொல்லுவேன். பட் மேபி இல்லை அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் மண் பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும், எஃபெக்ட் நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேடி செவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.